ஓகே, டைம் இஸ் ஆல்மோஸ்ட் 12:30. அந்த டைமை பார்க்காதீங்க, அது ரொம்ப நாளாக ஓடாமல் இருக்குது. பேட்ரி போட்டும் ஓடலை. ஒரு கண்ணாடி என்னென்னா இந்த மாதிரி அரை தூக்கத்தில் இருக்கேன். அதான் டுடே வி ஆர் டாக் அபவுட் ஒப்பீனியன்ஸ். நம்ம ஏன் அடுத்தவங்க ஒப்பீனியன் பெருசாக எடுத்துக்கூடாது? ஒப்பீனியன் பெருசாக எல்லாத்துக்கும் எல்லாத்துலேயுமே பொதுவாக ஒரு ஒப்பீனியன் இருக்கும். சில பேர் அவங்களுக்கு என்னென்ன தெரியாத விஷயத்தில் ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம சீரியஸாக எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த உலகத்தில் 8 பில்லியன் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஆனால் எல்லாருமே அவங்க தனித்தனி உலகத்தில் தான் வாழ்கிறாங்க. 8 பில்லியன் பேரும் வேற ஒரு உலகத்தில் இருக்காங்க. ஒருத்தங்க உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் சொல்கிறாங்கன்னா அதை அவங்க ஆங்கிள் இருந்து எப்படி பார்க்குறாங்களோ அப்படி சொல்கிறாங்க. அது சரியாக இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை, தவறாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டுன்னு படுதா, தாராளமாக பண்ணலாம். அதில் அடுத்தவங்க ஒப்பீனியன் கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஸோ இருந்தாலும் ஏன் எல்லாரும் ஒரு ஒப்பீனியன் சொல்கிறாங்க? அவங்க உலகத்தில் அது கரெக்டு, அது உங்கள் உலகத்துலேயும் கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம அப்பா அம்மா இருப்பாங்க, அவங்களாம் முந்தின ஜென்ரேஷனுக்கு உள்ளவங்க. அவங்க இந்த உள்ள ஜென்ரேஷனுக்கு அடாப்ட் ஆகிருக்க மாட்டாங்க. அதனால் இந்த ஜென்ரேஷனில் நம்ம பண்ணுற சில விஷயம் அவங்களுக்கு தப்பாக தெரியலாம். ஏன்னா அவங்க உலகத்தில் அதெல்லாம் தப்பு, இந்த உலகத்தில் அது தப்பு கிடையாது. அவ்வளோதான். ஒரு ஸ்டோரி கூட உண்டு. ஒரு அப்பா மகன் 2 பேரும் கழுதையை கூப்பிட்டுட்டு நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். பார்க்குறவங்க சொன்னாங்களாம், அதான் கழுதையில் இருக்கிற எதுக்கு நடந்து போகிறாங்க, மேலேறி போக வேண்டியதானே, முட்டாளுங்க அப்படின்னாங்களாம். சரின்னா அப்பா மகனும் 2 பேரும் கழுதை மேலே உட்காந்து போனாங்களாம். இங்கே பாருங்கள், மிருகத்தை வதை செய்கிறாங்க, பாவம் வாயிலா ஜீவன் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க பாருங்கன்னாங்களாம். சரின்னு சொல்லிட்டு அப்பா மட்டும் இறங்கிட்டு மகனை உட்கார வச்சுட்டு கூப்பிட்டு போனாராம். இங்கே பாருங்க, இந்த பையனுக்கு அப்பா மேலே மரியாதையே இல்லை, எவ்வளோ திமுறா அப்பா வயசானவன் நடக்க விட்டு உட்காந்து போகிறான் பாருங்க அப்படின்னாங்களாம். சரின்ட்டு மகன் இறங்கி நடங்கி அப்பா உட்காந்து போனாராம். இந்த பெரியவருக்கு எவ்வளோ கொழுப்பு பற்றியா, பெத்த பிள்ளையை நடக்க விட்டுட்டு அவங்க வந்து போய்கிட்டு இருக்கான் அப்படின்னாங்களாம். ஸோ நம்ம என்ன பண்ணாலும் இந்த உலகம் ஏதாவது சொல்லிகிட்டே தான் இருக்கும். அதையெல்லாம் காதில் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதனால் யாரோட ஒப்பீனியுமே கேட்கக்கூடாதா? அப்படிலாம் கிடையாது. ஒரு விஷயத்தை பற்றி யாருக்கு நல்லா தெரியுமோ அவங்க சொன்னால் கேட்டுக்கணும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஜெயிச்ச நேரத்துக்கு போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எது கரெக்டு, எது தப்பு, எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாதுன்னு தெரியும். ஸோ அவங்க சொன்னால் கண்டிப்பாக கேட்டுக்கணும். ஸோ ஃபில்ட்ரு பண்ண கற்றுக்கோங்க. எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டே இருக்காதீங்க. ஒரு ஃபில்ட்ரு வச்சு கரெக்டான ஒப்பீனியன் மட்டும் வாங்கிட்டு மிச்சதை செக் பண்ணி விட்ருங்க. அப்போனா தான் உங்களால் நீங்கள் நினச்சதை கரெக்டாக செய்ய முடியும். உங்களுக்கு ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கான இன்றைக்கி என்ன செய்ய முடியுமோ அதை பண்ணுங்கள். நாளைக்கு என்ன நடக்கணுங்க பற்றி கவலைப்படாதீங்க. ஸோ எல்லாரோட ஒப்பீனியனையும் காதில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப திபுரத்தனமாக யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் நல்லவனாகவும் பிடிச்சவனாகவும் நம்மளால் என்றைக்குமே இருக்க முடியாது. என்றைக்குமே நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை பிடிச்சவங்களும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, பிடிக்காதவங்களும் இருக்க தான் செய்வாங்க. எல்லாருக்கும் நம்ம நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் யாருக்குமே உண்மையாக இருக்க முடியாது. அதனால் உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செஞ்சுட்டு உங்கள் கடமையை பண்ணிவிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டு நிம்மதியாக இருங்க. ஏன்னா நம்ம 1000 வருஷமோ 500 வருஷமோ வாழ போகிறதில்ல, கொஞ்ச நாள் இருக்க போகிறோம். அதனால் டோன்ட் ஓவர் திங்க் அபவுட் அதர்ஸ் ஒப்பீனியன். அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க பற்றி ஓவராக கேர் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க சொல்லுறது 5 நிமிஷம் சொல்லுவாங்க, அடுத்து அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க.
ஏன்னா இது அவங்களுக்கு முக்கியம் கிடையாது. உங்களை விட அவங்களுக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது. எப்போத்தாலும் உங்களை பற்றி யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க அவங்க. ஸோ அவங்க கருத்தை சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. அதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காமல் இருக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த உலகத்தில் யாருக்கும் பெருசாக அடுத்தவங்களை பற்றிலாம் அக்கறை கிடையாது, வருத்தமும் கிடையாது. நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா பாராட்டுவாங்க, தோச்சிங்கன்னா சிரிச்சுட்டு போயிட்டு வாங்க. நீங்கள் ஜெயிச்சதையும் அவங்க கொஞ்சம் நாளாக மறந்துடுவாங்க, நீங்கள் தோற்றாலும் கொஞ்சம் நாளாக மறந்துடுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் இதை விட மற்ற வேலைகள்லாம் இருக்குது. சரிங்களா? நீங்கள் நினைப்பீங்க, இப்போ ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, தடுக்கி விழுந்துட்டீங்க, ஐயோ ஊரே நம்மளை பார்த்து சிரிச்சிருச்சு அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி இல்லை, அவங்க அந்த டைம் சிரிப்பாங்க, அடுத்தபடி அவங்க ஃபோனில் அடுத்த ரீல்ஸையோ வேறு ஏதோ அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ டூ ரைட் திங்ஸ், அவ்வளோதான். ஓகே, உங்களுக்கு எது கரெக்டுன்னு படுதோ அதை தாராளமாக செய்யுங்க. Bye.